இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வெள்ளிதோறும் காலையில் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. போன வாரம் சொன்னேன், எதெல்லாம் செய்து அந்த இரத்த கொதிப்பையோ இதய வியாதியை தடுக்க முடியும்ன்ட்டு. இந்த ஸ்லைடை ஒன்று பாருங்களேன். சொக்கலிங்கம் தொடர்ந்து இந்த பல்லாண்டு வாழ்ந்த நிகழ்ச்சியில் கலைஞர் நேயர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையே மருந்தில்லா மருத்துவத்தை அடைய வேண்டும். இந்த ஸ்லைடை பாருங்கள், நிறைய வீட்டில் பார்க்குறேன். சம்பாதிக்கிற பணத்தை நிறைய பேர் இந்த மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் அனைத்தும் செலவழிச்சிட்ருக்காங்க. எந்த மருந்து சாப்பிட்டாலும் பின்விளைவு இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தே கிடையாது. பட் 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் வியாதியே வராது, மருந்தே இல்லாது. அதுக்காக தான் சொன்னேன், மருந்தில்லா மருத்துவம். அதுதான் அனைவரும் நம்ம சொல்லணும், நினைக்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு. எல்லா உணவுப் பொருட்களிலையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், உணவுப் பொருட்களிலும் மருந்துடைய சக்தி உண்டு. முன்னோர்கள் நிறைய நல்லெண்ணெய்னா என்ன அர்த்தம், சீரகம்னா என்ன அர்த்தம், எல்லா காய்கறி எல்லாமே அந்த முறைகளை கடைப்பிடித்து நீங்கள் பண்ணவே போதும். ஸோ உணவே மருந்து ஞாபகம் வச்சுங்க. இல்லை சொக்கலிங்க எல்லாம் கடைப்பாடிக்க மாட்டேன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து உணவு மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்ணும். அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்பொழுது இந்த மருந்தெல்லாம் மருத்துவம் பற்றி சொன்னேன். அது தொடர்ச்சியாக பிராணாயாமா பற்றி உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நான் செய்து தான் காட்ட போகிறேன். நீங்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிக்கணும். இந்த பிராணாயாமான்றது, இந்த ஸ்லைடை பாருங்களேன். நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும். எந்த பொசிஷனில் உட்காரீங்களோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். அந்த கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு நான் சிலது செய்து காட்ட போகிறேன். அதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிராணாயாமா பண்ணும்பொழுதே நம்ம தியான சக்தி அடைவதற்காக சில முறைகளை சொல்கிறேன். இப்போ என்ன நல்லா கவனிச்சிங்க. இப்போ 2 கையும் இப்படி வச்சுங்க. இப்படி கையை 2 வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், தலையிலேருந்து பாதம் வரை அப்படியே தளர்த்தி ரிலாக்ஸாக இருக்கணும்னு நீங்கள் மனசால் சொன்னீங்கன்னா, மனசுன்னா உடம்பு உடனே கேட்டுடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஒரு கட்டளை எழுதணும். உடம்புக்கு நீங்கள் எல்லா உறுப்பையும் தளர்த்தி வச்சுக்கணும். எங்கள் தலையிலேருந்து பாதம் வரை தளர்த்தி வச்ச உடனே நீங்கள் செய்கிற முறையை கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். பட் முதல்ல தெரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்கள் கவனம் மொத்தம் சுவாசிப்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இதை பாருங்களேன், சுவாசிக்கிறது நான் காற்று உள்ளே போகும், காற்று வெளியில் வர்றது. அந்த காற்று உள்ளே போய் வெளியில் வர்றது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். அதுக்கு முதல்ல புரிய வச்சுக்கிறேன், எல்லாம் திறந்திருந்து எல்லாம் தெரிஞ்சுங்க. இதில் முக்கியமாக என்ன பண்ணோம், அந்த தியானம் பண்ணும் பொழுது பிராணாயாமா பண்ணுறதே தியானமாக மாற்றுறேன். சிலமே மூக்கை மூடி பண்ணணும், இந்த ஒரு இதை பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். சில சமயம் சாட்டிங் பண்ணுவாங்க, சாட் பண்ணுறது, ஓம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அதை கூட செய்ய வேண்டாம். மௌனமாக எந்த மூக்கு மூட வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு, இது முக்கியமாக கவனிங்க. உங்கள் மூச்சு இழுக்கின்ற நேரம் 3 செகண்டாக இருக்கணும். 2 செகண்டு பிடிக்கணும், 5 செகண்டு வெளியில் விடணும். இது பாருங்கள், 3 செகண்டு உள்ளே இழுத்து 2 செகண்டு மூச்சை பிடித்து 5 செகண்டு மூச்சை விடணும். மொத்தம் 3, 2, 5, 10 செகண்ட் ஒரு சைக்கிள், ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் முடியணும். இப்போ நீங்கள் எல்லாமே அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. உதாரணமாக பாருங்களேன், இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போது கண்ணை மூடிப்பேன், பாருங்களேன்.
இதை நீங்கள் வந்து தினந்தோறும் காலை 15 நிமிடம், இரவு 15 நிமிடம், முக்கியமாக தூங்குறதுக்கு முந்தி இந்த பிராணாயாமா ப்ளஸ் தியானம் இதை செய்ய கற்றுக்கொண்டால் உள் மனது ரொம்ப அமைதியாகி மனம் பியூரிஃபை ஆகி உங்களுக்கு எந்த மனதில் எதுவுமே முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நிறைய பேர் பண்ணும்போது தூக்கம் கூட வரலாம். இதை நீங்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தளர்ந்து உட்கார்ந்து கொண்டு 3 சுவாசிக்கிறது மட்டும்தான் மனம் கவனம் போகணும். அப்படி கவனம் அந்த ஒருநிலைப்படுத்தி சுவாசிக்கிற காற்றை உள்ளே போது வெளியில் வருவதை நீங்கள் இது கடைப்பிடிக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு ஒருநிலை ஆகிடும் மனம். அதுதான் எந்த சிந்தனையும் உள்ளே போகாது. ஸோ 3 செகண்ட் உள்ளே மூச்சு இழுக்கணும், 2 செகண்டு பிடிக்கணும், 5 செகண்ட் வெளியில் விடணும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி கொண்டிருந்தால் அந்த தியானத்தினால் எவ்வளோ பலன். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் டென்ஷனாக ஒர்க் பண்ணி நடுப்புற 15 நிமிடம் வேணாம், 1 நிமிடம் இந்த தியானம் பண்ணுங்களேன். சும்மா உடனே நீங்கள் ரீஜனரேட் ஆகி மைண்ட் ரிலாக்ஸேஷன் போயிடும். எப்போதான் கோபம் வருது வச்சுங்க, உடனே நீங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடு. இதோடைய நன்மைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணும்பொழுது நம்ம சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது என்ன ஆகுதுன்னா அது குறைந்து செயல்பட்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாகி நிறைய பலன் கிடைக்கும். இனியோ இதை பற்றி நான் அடுத்த வாரம் விரிவாக சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அவற்றிலிருந்து ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அந்த பாலியல் குற்றங்களை விசாரிக்க வேண்டிய முதன்மையான இடத்தில் இருப்பது என்பது காவல்துறை. ஏனென்றால் நீங்கள் காவல்துறையிடம்தான் இது போன்ற குற்றங்களை எடுத்துக்கொண்டு போய் புகார் செய்ய முடியும், விசாரணை கோர முடியும். அப்படி காவல்துறையிடம் போய் நாம் விசாரணை கோருகிற போது பாலியல் குற்றங்கள் தொடர்பாக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறார்கள், நேர்மையாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தோடும் தொடர்புடைய ஒரு விஷயம். நிறைய நேரங்களில் பாலியல் குற்றவாளிகள் மிக சுலபமாக தப்பித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்பதே காவல்துறையினர் அந்த வழக்குகளை முறையாக பதிவு செய்து விசாரிப்பதில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அப்படி பல இடங்களில் முறையாக விசாரிக்காமல் போவதற்கு ஒன்று செல்வாக்கு, பணம், ஊழல் போன்ற விஷயங்களுக்கு ஒரு புறம் காரணமாக இருந்தால் கூட, இன்னொரு புறம் காவல்துறையிலேயே பலருக்கு அதை ஒரு கடும் குற்றமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இல்லை என்பதுதான் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல சமயங்களில் பாலியல் குற்றம் இழைத்தவர்களிடம் சலுகை காட்டக்கூடிய விதத்தில் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதும், அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களை உளவியல் ரீதியாக துன்புறுத்துகிற வேலையை காவல்துறையினரே செய்கிறார்கள் என்பதையும் கூட பல வழக்குகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலரே பாலியல் குற்ற மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் முதன்மையான ஒரு காரணம். அதனால்தான் பெரும்பாலும் பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. நிறைய பெண்களை காவல்துறைக்குள் கொண்டு வர வேண்டும். ஒரு பெண் காவலர் உதவி இல்லாமல் பெண்களை கைது செய்யக்கூடாது, 6 மணிக்கு மேல் காவல் நிலையத்தில் வைத்திருக்கக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு விதமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பொதுவாக பொதுமக்களை, குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களாகவும், அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களில் பலர் காவல்துறைக்குள் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை பார்க்கிற போது நாம் எங்கு போய் முறையிடுவது என்கிற ஒரு அச்சம் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறை ஐஜியின் மீது அந்த காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை புகார் கொடுக்கிறார். தன் மீதான ஒரு பாலியல் அத்துமீறலை அந்த ஐஜி செய்தார் என்று. ஆனால் என்ன விஷயம் என்றால், அதை விசாரிப்பதற்காக போடப்பட்ட கமிட்டி என்பது
அது பெரும்பாலும் குற்றமிழைத்த அதிகாரிக்கு சாதகமானவர்களை கொண்டு அல்லது சாதகமாக நடந்து கொள்வார்கள் என்று நம்பப்படுகிறவர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருப்பதனால் அதை ஒட்டி பல்வேறு விதமான சர்ச்சைகள் இங்கு ஏற்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில்தான் நாம் இதுபோன்ற கமிட்டிகள், குழுக்கள், இவற்றின் செயல்பாடுகள் இவை உண்மையிலேயே பெண்களை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியவர்களாக, சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது 2013 உச்சநீதிமன்ற உத்தரவின்படி எல்லா அரசு தனியார் நிறுவனங்களிலும் விசாகா என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அந்த கமிட்டி என்பது பெண்கள் அந்த நிறுவனத்திற்குள்ளாக தங்கள் பணியிடங்களில் பாலியல் சீண்டல்களுக்கோ தொந்தரவுகளுக்கோ ஆளாக்கப்படுகிறார்களா என்றால் அதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் என்ன ஒரு பெரிய அவலம் என்று சொன்னால், இந்த 2013ஆம் ஆண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் கூட இந்தியாவில் இதுவரைக்கும் பெரும்பாலான நிறுவனங்களில் அப்படிப்பட்ட கமிட்டிகள் அமைக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் 50% மேற்பட்ட நிறுவனங்களுக்கு அப்படி ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்கிற விஷயமே தெரியாது என்பதைத்தான் யதார்த்தத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம் என்று சொன்னால், அப்படியே பெயருக்கு அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிகள் கூட செயல்படாமல் போகின்றன. அல்லது அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுமே அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுமே கூட இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதில் குற்றமிழைத்தவர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்கிற நிலையை பார்க்கிறோம். இப்படி பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு அமைப்பை உருவாக்கிவிட்டு அவை முறையாக செயல்படுகிறதா இல்லையா என்று கண்காணிப்பதற்கு எந்த ஏற்பாட்டையும் நாம் செய்வதில்லை. எந்த விதமான முறையான ஒரு ஏற்பாடும் இங்கே இல்லை என்கிற போது இதுபோன்ற கண்துடைப்பு வேலைகளால் நடக்கப் போவது என்ன? அதே போல் காவல்துறை சம்பந்தமாக நாம் ஏற்கனவே பேசிய இந்த விஷயத்திற்கு வருவோம். பொதுவாக காவல்துறையினர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு பெரும்பாலும் தண்டனை கிடைப்பது கிடையாது. போலி என்கவுண்டர்கள், பொதுமக்களை தாக்குவது, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள், சமூக விரோதிகளுக்கு துணையாக இருப்பது என பல குற்றங்களில் காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள். கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவது, அதுபோன்ற விஷயங்கள், போக்குவரத்து காவலர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்காக மக்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்துவது அல்லது அவர்களை சட்டவிரோதமாக நடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது போன்ற விஷயங்களெல்லாம் கூட இங்கு தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் எத்தனை காவலர்கள் இதற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. வச்சாத்தியில் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது காவல்துறையினர் செய்த அத்துமீறல்களை நாம் மறக்க முடியுமா? இன்னும் நிறைய, அதாவது காவல்துறைக்கு உள்ளும் புறமும் பாலியல் குற்றங்கள், கொடூரமான குற்றங்கள் பெருமளவு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை விசாரிக்க வேண்டிய அமைப்பே அதே ஊழலில் ஊறி திளைக்கிற போது நாம் என்ன செய்ய முடியும்? சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்த லஞ்ச ஒழிப்புத்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டார் என்று. இப்படியாக குற்றங்களை தடுக்க வேண்டிய அமைப்புகளை அதே குற்றங்களை செய்து கொண்டிருந்தால் மக்கள் எங்கே போய் புகலிடம் தேடுவார்கள்? பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது காவல்துறை உட்பட கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த சூழலினுடைய அவலம் நமக்கு காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு பெரிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் டாக்டர் பாபு. ஒரு மருத்துவர் பணியும் செஞ்சுட்டு, பட் சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு தேவைகளோட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எந்தெந்த விதத்துல நம்ம உதவி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல தங்களோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. சமூகத்தோட முக்கியமான தேவைகள் என்ன, அதற்கான விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு மருத்துவரா, சமூக ஆர்வலரா, ஒரு படைப்பாளியா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி மேடம். அடிப்படையில் நீங்கள் ஒரு டாக்டர். பொதுவாக மருத்துவத்துறை இருக்கிறவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த பணியிலேயே ஈடுபடுத்திட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அதிலிருந்து மாறுபட்டு மருத்துவம் சார்ந்த விஷயம் எவ்வளோ தூரம் சேவையாக நம்ம கொண்டு போக முடியும்னு பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க. படைப்பில் தமிழ் இலக்கியங்கள் மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக படைப்புகளும் உருவாக்கியிருக்கீங்க. வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத இன்றைய
தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு பணியாக அது இருக்கும். நம்மளோட சுற்றுச்சூழல், சுகாதாரம் இதெல்லாம் வரும்போது மக்கள் மத்தியில் என்ன தேவைகள் இருக்குது, மாணவர்கள் மத்தியில் அவங்களோட என்ன தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு களங்கள்லையும் எவ்வளோ தூரம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பணிகளை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சார்ந்த எல்லா விஷயத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மருத்துவரா, ஒரு சமூக ஆர்வலரா, நம்மளை சுற்றி இருக்கிறது தான் நம்மளோட சமூகம், நம்ம சொசைட்டின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எந்தெந்த இடங்கள்லாம் ஒரு தன்னிறைவாக இருக்காங்க, எந்தெந்த இடங்கள்லாம் ஒரு தேவை, விழிப்புணர்வு அவசியமாக இருக்குன்னு பார்ப்பீங்க? இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு பழைய காலத்தில் இருந்தக்கூடிய அறிவை விட இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த இலக்கு தெளிவாக இல்லாதனால நிறைய குழப்பத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி சமூகம் அப்படிங்கக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே சேர்ந்து தான் இந்த சமூகம். இந்த சமூகத்தை நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பார்க்கறதுனால மட்டும்தான் நம்மளால ஒரு சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சமூகத்தில் புவி வெப்பமயமாதல், மற்றபடி மக்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு கல்வி விழிப்புணர்வு, ஒரு மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு திட்டமிடுதல் எப்படி அப்படிங்கக்கூடியது தெளிவான ஒரு முற்போக்கு சிந்தனையாக அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்களோட அறிவுரை, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போது ஒரு மருத்துவராக நீங்கள் இன்றைக்கும் ஒரு பல் மருத்துவராக இருக்கீங்க, அந்த பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை உள்ளவராக நிறைய இடங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் போகிறீங்க. பொதுவாக இந்த மாதிரியான மெடிக்கல் கேம்ப்ஸ் பற்றி நம்ம நிறைய கேட்குறோம். உண்மையிலேயே இது எவ்வளோ தூரம் பயனுள்ளதுன்னு சொல்லுவீங்க? பொதுவாக இந்த மருத்துவ முகாம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்று நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இணையதளம் வாயிலாகவும் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மூலயமாகவும் நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சிட்டிஸில் இருக்குது. ஸோ பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. ஆனால் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வைத்தியம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை என்ன மாதிரி க்யூர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனை கூட கிடையாது. இப்போ நாங்கள் மருத்துவ முகாம் வில்லேஜ் சைடு போவோம். வில்லேஜ் சைடு போகும்போது அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்ட்டு. இன்னும் சில மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கூட தெரியாத கண்டிஷனில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு விஷுவலாக உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அனிமேட்டடாக காட்டும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா தெரியுது. இன்னொன்று நம்மளோட கோலை என்ன அப்படின்னா, நகர்ப்புறத்திற்கு இணையாக மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கிராமப்புற மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நோய் எதற்காக வருகிறது, அந்த நோய்க்கான மூலம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சாதான். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வருமுன் காப்பது, இந்த நோய் எதற்காக வருகிறது, என்ன பிரச்சனைக்காக வருகிறதுங்கிறத மூலம் அவங்க தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்க முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உணவு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவானது நம்ம உடம்புல எங்கேருந்து ஆரம்பிக்குது, செரிமானம் என்பது நமது வாய்ப்பகுதியிலிருந்து முதல்ல செரிமானம் ஆரம்பிக்குது. இப்போ வாய்ப்பகுதியில் மெல்லக்கூடிய உணவு நன்றாக ஒரு கூழ் போன்ற நிலைக்கு மெல்லப்பட்டு அதற்கப்புறம் அது இரைப்பைக்கு போனால் தான் அது முழுமையான ஒரு செரிமானம் அடைந்து உடல் அதுக்குரிய சக்திகளை உடலில் உட்கிரகிக்கும். நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாப்பாடை நல்லா மென்று கூழ் போன்று சாப்பிடுங்கன்ட்டு. நம்ம உணவுப் பொருளில் ஊறுகாய் போன்ற ஒரு சில பொருள் வச்சுருப்பாங்க. என்னென்னா சலைவரி செக்ரீஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அவசர உலகத்தில் உணவை ஸ்கிப் பண்ணுறோம். இல்லைன்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது. நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்றோமானா கிடையாது. அவசரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் இதை மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு உடலில் தேவையில்லாத நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன், இதை மாதிரி பல நோய்கள் வருகிறது. இதை நாங்கள் கேம்புக்கு போகும்போது மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவோம், ஒரு நோய் வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நமது சுகாதாரம், நம்ம உடலில் நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன மாதிரி தூய்மையாக இருந்தால் நம்ம நோயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் துண்டு கைப்பிரதிகள், அந்த விஷுவல் இது மட்டும் இல்லாமல் துண்டு கைப்பிரதிகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு தெளிவான ஒரு சிகிச்சை சொல்லும்போது மக்கள் அடுத்த முறை வரும்போது அந்த கிராமத்துக்கு திரும்ப செல்லும்போது அதுக்கான விழிப்புணர்வு, மக்கள் அதற்கான தொடர்ச்சியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. தொடர்ச்சியான ஒரு குப்பை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆரோக்கியமாக உண்டு பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு கிராமங்களுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்றீங்க, நிறைய இடங்கள் மாறி மாறி போகலாம், இல்லை போன இடங்களே நம்ம திருப்பியும் தொடர்ந்து போகிற ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் போகும்போது இப்பயும் பார்த்தா நம்ம இப்படி ஒரு கேம்ப் மூலமாக இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள், கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ண முடியுமா? நிச்சயமாக இருக்குது மேடம்.
முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெரிஃபரியில் வந்து இந்த டொபாக்கோ புகையிலை பொருட்களை எந்த மாதிரியான வடிவத்தில் வேணாலும், பாக்கு, பீடி, சிகரெட் எந்த மாதிரி வடிவத்தில் வேணாலும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக போகும்போது அவங்கள்ட்ட இந்த புகையிலோட தீமை என்ன, இந்த கேன்சர்ஸ் என்ன மாதிரி ஸ்டேஜில் வருது, இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரி ஆகுது, உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலாக பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி பழக்கம் இருக்கக்கூடியவங்க அதோடைய தீவிரத்தை குறைச்சிக்கிறாங்க. புதுசாக கற்றுக்கிட்டவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அந்த விஷுவலாக பார்க்கும்போது ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த பழக்கத்தை வந்து விட்டுடுறாங்க. நிறைய முன்னேற்றம் தெரியுது மேடம். ஓகே, நம்ம ஒரு சமூக ஆர்வலராக இந்த சொசைட்டி என்விரான் பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய பேர் நிறைய விதங்களில் பயணப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பிளான்ஸ் நடணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு மரக்கன்றுகள் கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு மருத்துவராக சுகாதாரம், சுற்றுச்சூழல் இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது இன்றைய சூழ்நிலையில் வந்து மேடம், இந்த விஞ்ஞான உலகில் புவி வெப்பமயமாவது, பொல்யூஷன்ஸ், இது எல்லாம் நாளுக்கு நாள் நம்ம விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் பெருசாகிட்டு போயிட்டுருக்கோ அதே மாதிரி இந்த மாசு, இந்த மாதிரி சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி இன்றைக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அப்போ நான் ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு இந்த சமூக பணி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மரக்கன்றுகள் நடுதல். இன்றைக்கு திருமணம் மற்ற நிகழ்வு எல்லாத்துக்கும் மரக்கன்றுகள் கொடுக்கறது வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதே போன்று ஏன் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஏன் மரக்கன்றுகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனை வந்து அது என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் எல்லாருடைய இதுவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தினம் 10 மரக்கன்றுகள் வீதம் கடந்த 2 வருடங்களாக கொடுத்து வருகிறோம் மேடம். இது எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாத்துலேயும் வைக்கும்போது கொஞ்சமாக புவி வெப்பமயமாவது, மண் அரிப்பு இது மாதிரி தடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது மேடம். ஓகே, இப்போது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு பேசும்போது ஒரு கால மாற்றத்தில் திடீர்னு ஒரு மழைக்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டேஜியஸ் டிசீஸ் அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரியுது இதனால் பாதிப்பு வருது. ஆனாலும் நம்ம வீடை தாண்டி பெருசாக ஒரு க்ளீன் ஹைஜீனில் மக்கள் போகாததுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ குப்பை குழங்களை பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ ஒரு சமூக ஆர்வலராக இந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளோ தூரம் பங்களிப்பு இருக்கு? பொதுவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பைகள் எது அப்படிங்கிறத மாதிரி பார்த்து அதை வந்து உரக்கழிவுகள் மாதிரி போட்டு அது விவசாயத்திற்கு இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மக்காத குப்பைகள் இருக்குன்னா அதை தனிப்பட்ட முறையில் இது பண்ணும். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பாலித்தீன் கவர்ஸ். இந்த பாலித்தீன் கவர்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்தும் போது ஆரம்ப கட்டத்தில் அது ரொம்ப சுலபமாக இருக்குது. எங்கே போனாலும் நம்ம வந்து பேக் எடுத்துகிட்டு போன்ற தேவையில்லை. அங்கே போனீங்கன்னா அவங்களே ஒரு கேரி பேக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இப்போது அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அது பார்க்குற இடத்துல நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுறோம். இப்படிப்பட்ட இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து மண்ணோட மண்ணாக மக்க என்ன ஆகும், மண்ணினோட வளமும் போயிடுது, அது நீர்த்தன்மை உறிஞ்சக்கூடிய அளவும் போயிடுது. இதனால் அங்கங்கே என்ன ஆகிடுதுன்னா அந்த மண் உறிஞ்சாதனால தண்ணி கட்டி போயிட்டு அதில் இந்த கொசுக்கள் இந்த மாதிரி இது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்துருக்கு. அப்போ முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ நம்மளோட வீடு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கணும். இது மற்றவங்க பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக தன்னை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தன்னை சார்ந்த இடத்தையும் தன்னை சூழ்ந்த மக்களையும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் மேடம். ஓகே, பல் மருத்துவராக இப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். பற்கள் பராமரிப்பு சார்ந்தே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றது கண்டிப்பா என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க? பொதுவாக பற்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்கள் ஒவ்வொன்றும் முத்து, அது இறைவன் நமக்கு கொடுத்த சொத்து. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பற்கள் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே பற்கள் வந்து 2 முறை முளைக்குது. ஒன்று வந்து பால் பற்கள், இன்னொன்று குழந்தைகளுக்கான பற்கள். இந்த பால் பற்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது கூட அடுத்த ஆப்ஷன் பெர்மனன்ட் டூத் எரப்ட் ஆகுது. இந்த பெர்மனன்ட் டூத்தையும் நம்ம வந்து விட்டுடுறோம், சரி முறையை கவனிக்காமல் விட்டுடுறோம் அப்படின்னா அப்புறம் நம்ம அந்த பற்களை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமான பற்களை முதல்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வாய்ப்பகுதியை முதல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரை போய் பார்த்து பற்களை வந்து நல்லா சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சில பேர் பற்கள் வெண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 மணி நேரம் பல் தைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மிருதுவான பர்பஸை கொண்டு ஒரு தேவையான அளவு மட்டும் பற்களை இது பண்ணணும்.
பற்களில் ஏதாவது சொத்தைகள் வருது அப்படின்னா பல் மருத்துவர்கிட்ட காமிச்சு அதை வந்து சுத்தம் செய்து அதில் மருத்துவ பொருள் வச்சு அடைத்துக்கிட வேண்டும். அப்படி சப்போஸ் பற்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த பற்களை எடுத்த இடத்தில் செராமிக், மெட்டல், ஜிர்கோனியா இதை மாதிரி போன்ற பற்களை கட்டிக்கொள்ள வேண்டும். இது ஸோ இன்னும் இந்த புகையிலை, மது இதை போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் மிகவும் நல்லது. பொதுவாக நமது வாய் ஒரு கண்ணாடி. நமது உடலில் எந்த உறுப்பில் பாதிப்பு இருந்தாலும் அதை நம்ம காட்டக்கூடிய கண்ணாடி தான் நம்ம வாய்ப்பகுதி. ஸோ உடலோட ஆரோக்கியத்தை முதல்ல கவனிக்கணும்னா வாய்ப்பகுதியை பார்த்துக்கிறது மிக அவசியமான ஒன்று. நீங்கள் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு தேவையாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாமல் பெரிய உயிரை மாய்க்கிற அளவுக்கெல்லாம் பல முடிவுகள் எடுக்கக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் நிறைய பள்ளிகளுக்கும் போய் இல்லை பொது இடங்களுக்கும் போய் பேச்சு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி ஏன் தேவைப்படுதுன்னு பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குற இடத்துல என்ன தேவையோட மாணவர்கள்லாம் இருக்காங்க? மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைய சமுதாயத்தை, இந்த ஜென்ரேஷன் மாணவர்கள் வந்து மிக ஆற்றல் படைத்தவர்கள். அவர்களுக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி திறமைகள் வந்து ஒருவருக்கும் இன்னொருக்கும் மாறுபடலாம். ஆனால் வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் சமமாக தான் வருது. அந்த வாய்ப்புகளை வந்து யார் சமமாக வந்து யார் வந்து திறமையாக உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. என்ன மாதிரி வாய்ப்புகள் வருது? இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அடுத்து என்ன படிக்க வேண்டும், ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்று போதுமான அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு ஆசிரியர்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைங்கிறக்கூடிய விஷயம் மிக முக்கியமாக தேவைப்படுது. அந்த மாதிரி தன்னம்பிக்கையான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். அந்த வாழ்க்கை வந்து ஒரு சின்ன வட்டம் கிடையாது. நம்மளுடைய இலக்கு வானத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கை நம்ம வந்து கோல் நிர்ணயிச்சுக்கணும். வாழ்க்கையில் இலக்கு தெளிவாக இருந்தால் நம்மளோட போகக்கூடிய பாதைகள் வந்து நல்லா இருக்கும். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓடுவாங்க. ஓட முடியாதவங்க நடக்கட்டும், நடக்க முடியாதவங்க தவளட்டும். ஆனால் எல்லாருடைய அந்த ஒரு முன்னேற்றமும் ஒரு ஏறுமுகமாக ஒரு நேர்மறையான சிந்தனையை நோக்கி இருக்கணுமே தவிர பின்னோக்கி போகக்கூடாது. இப்போ நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது என்ன கேட்பாங்க, சார் 12th முடிச்சதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆகணும், சார் 12th முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியர் ஆகணும், சார் 12th முடிச்சதுக்கப்புறம் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ என்ன மாதிரி எதுக்குப்பா எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, சார் என்னுடைய அண்ணன் இது படிக்கிறான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இதை படிக்கிறான், ஸோ இவங்க மேல் வீட்டுக்காரன் இப்படி படிக்கிறான். ஸோ நம்மளுடைய இலக்குகள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரனும் மேல் வீட்டுக்காரனும் நம்ம கூட படிக்கக்கூடிய ஒரு சக மாணவன் கூட நம்மளோட இலக்கை வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்காமல் நம்மளோட இலக்கை வந்து எட்டி பிடிக்க வானம், தொட்டு உதைக்க பூமி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இலக்கை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு என்ன மாதிரி படிக்கிறீங்க, அதாவது ஃபுல்லாக ஒரு புரிதலின்றி படிக்கிறீங்களா, ஒரு மதிப்பெண் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வச்சுட்டு மட்டும் படிக்கிறீங்களா, இல்லை அந்த பாடத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு தேர்வுகளையும் சந்திக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் வீட்டில் பெற்றோர்கள் ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த பசங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பிரைட்டு, பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்ட்டு, கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், வேலைக்கு போகிறதா, என்ன மாதிரி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனையை கொடுக்க அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ஒரு விதை நாளைக்கு அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது. அதனால தான் என்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகளில் மாணவர்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு நேர்மறையான ஒரு எண்ணங்களை ஊக்குவிக்கிற மாதிரி தன்னம்பிக்கையாக பேச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் நிறைய பேர்ட்ட இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சிறிய ஒரு ஃபெயிலியர்ஸை கூட அவங்களால தாங்கிக்க முடியல, அதுக்கப்புறமா அவங்களால எழும்பவே முடியல. பட் எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் எழுந்தாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும்னும் போது இது எது காரணமாக இருக்குது? வீடு ஒரு சிச்சுவேஷனா, இவ்வளோ காம்படிஷன் இருக்கிற இடத்துல இவ்வளோ மனசு வந்து குறுகலாக இன்னைக்கு மாணவர்கள் போக காரணம்? அதாவது மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 9th வரையும் அந்த குழந்தைய நல்ல விதமாக பார்க்குறாங்க. 10th ஸ்டூடெண்ட், 11th ஸ்டூடெண்ட், 12th வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டிவி வந்து உள்ள பெட்ரூம் போயிடுது, கேபிள் கனெக்ஷன்ஸ் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைய ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே படி, என்ன பண்ணுற படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும். மதிப்பெண் ரொம்ப முக்கியமான விஷயம், பட் அது இல்லை என்று சொல்லலை. ஆனால் அதை வந்து ஒரு கண்டிப்பு, ஒரு அன்பான கண்டிப்போட உட்காந்து நம்ம அந்த மாணவர்களோட கலந்து பேசும்போது அந்த மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ளுக்குள்ளே என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது,
ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த உள்வாங்கிக்கூடிய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போதே அது புரிஞ்சுப்பாங்க. சில பேர் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை வீட்டில் வந்து படித்தா தான் சொல்கிறாங்க. சில பட்டவங்களுக்கு தனியாக சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவங்களுக்கு பாடம் எடுக்கும்போது தான் அந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. அப்போ இருக்கும்போது அந்த குழந்தையோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது. சில குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், சில குழந்தைங்க நல்லா படிச்சிருக்கும். பட் ஆனால் இந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற அளவுக்கு அது இது ரொம்ப நர்வஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பரீட்சைனா என்ன, அந்த ஒரு வெளி உலக பழக்கம்னா என்ன, ஒரு மாணவர்கள் வந்து உட்காந்து அந்த ஒரு மாணவர்களுக்கு ஒரு சக நண்பர்கள் இல்லைன்னா பெற்றோர்கள் அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும். அதாவது வாரத்துக்கு டெய்லி கொஞ்சம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், ஒன்றா உட்காந்து பேசணும். அந்த குழந்தைய படிக்கிற நேரத்தில் அது படிக்கட்டும், மற்ற நேரத்தில் அதுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது, மனது சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உள்வாங்கிக்கணும். அப்படி உள்வாங்கிக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணும். நான் என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி போய் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நான் போய் சொல்லணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷேரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லைன்னா அது ரொம்ப மன இறுக்கத்துக்கு ஆளாகுது. அந்த மன இறுக்கம் ரொம்ப அதிகமாக அந்த தவறான எண்ணம் தான் அதுக்கு சரியான எண்ணமாக தோண ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன ஆகுது, நிறைய குழந்தைங்க பேப்பர்ஸில் பார்க்குறோம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கனவுகளை ஏதோ ஒரு தூரத்தை வச்சுட்டு பட் வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு புள்ளியிலேயே முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆசிரியர்கள் பாடத்தோட மாணவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வும் கொடுக்கணும். ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சாளர்களோட ஒரு உரைநடையை கேட்கறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் சக ஒரு நண்பனாக உட்காந்து குழந்தைங்களோட மனநிலையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த விஞ்ஞான உலகத்தில் எல்லாத்தையும் நோக்கி நம்ம ரொம்ப பரபரப்பாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் என்னத்தை நம்ம கண்டுபிடிக்கிறத விட இதில் தொலைக்கிறது தான் நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மாணவர்கள் கூட நண்பர்களாக பழகி அவங்களோட உள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தா இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து நம்ம ரொம்ப தப்பிக்க முடியும். நிச்சயமா சார். ஒரு டாக்டராக ஒரு மருத்துவ பணியும் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு சமூகம் சார்ந்த பணிகளையும் உங்களை ஈடுபடுத்திட்டுருக்கீங்க. ஒரு படைப்பாளியாக இப்போ சமீப காலமாக உங்களோட படைப்பை உருவாக்கியிருக்கீங்க. இப்போது உங்களுடைய படைப்பில் ஒன்று மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்களை வலியுறுத்தி சொன்னாலும் இன்னொன்று வரலாற்று ஒரு பதிவாக அது அமைது. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய பழங்கால வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக நமது தஞ்சை பெருவுடையார் கோவில் தெரிஞ்ச அளவுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது மேடம். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசில் குறைஞ்சபட்சம் ஒரு 250 வருடத்திற்கு மேலான ஒரு பெரிய ஆளுமை கொண்ட ஒரு தலைநகரமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட வல்லமை என்னென்னு மறந்து போய் ஒரு சராசரியாக இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போகும்போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு கோயில், ஓகே அந்த கோயில் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அதோட வரலாறுகளை திரும்பி பார்த்தோம்னா கோட்டை கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான யானைகளின் பிளிரல் சத்தங்கள், லட்சக்கணக்கான குதிரைகளின் குளம்படி அதிர்வுகள், லட்சக்கணக்கான போர் வீரர்கள், ராத்திரி பகலாக வணிகம் செய்த ஒரு வியாபாரம், ஒரு போர் ஆளுமை, வெற்றி எல்லாமே இருந்தக்கூடிய ஒரு இது. இப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து பணி இன்னொரு முறையை பாதிப்பு என்னென்னா, தமிழை பேசவும் எழுதவும் தெரிந்த கடைசி சந்ததி நாமத்தான் இருப்போமா? அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சந்தேகம். ஏன்னா நம்ம வேற மொழியில் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தமிழ் மொழியை மறந்துட்டு நம்ம மற்ற மொழியில் இது பண்ணக்கூடாது. நான் என்னோட மருத்துவ பணி, இந்த எழுத்தாளராக வந்த பணியை வந்து ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு. என்னோட பள்ளி காலத்தில் நான் வந்து பேச்சு போட்டி இந்த மாதிரி சில போட்டிகள் இருந்துக்கும். கல்லூரி போனதுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ராக்டிஸ் ஒரு 12 வருடங்களை முடிந்து 13ஆம் வருடத்திற்கு இப்போ போயிட்டுருக்கேன். இந்த நிகழ்வு எதேச்சியாக இந்த ஒரு தாக்கம், ஏன் தமிழ் மொழியை இந்த ஜென்ரேஷனில் மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதோட சிறப்பு என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு பெரிய தமிழ் பற்றாளன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதை பார்த்து இன்னும் வரக்கூடிய திறமை மிக்கவர்கள், இந்த மருத்துவத்துறை மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த துறை மட்டும் தமிழுக்கு சொந்தமல்ல, எல்லா துறையிலையும் தமிழில் இருக்கிற ஆர்வலர்கள் வந்து புதிய புதிய படைப்புகள் வெளியில் வரட்டும் அப்படிங்கிறத முயற்சி தான் மேடம் இந்த 2 புத்தகங்கள் வெளியிடும். இந்த புத்தகங்கள் வந்து இந்த வரலாற்றில் புதைந்து போன தகவல்களை, நம்ம மறந்து போன தகவல்களை வெளியில் கொண்டு வந்திருக்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு மருத்துவராக இன்னைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது, அது சரி செய்யணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் நேரடியாக போய் பார்த்த அனுபவங்கள் எப்படி இருக்குது, மருத்துவம் மூலமாக அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும், இதை தாண்டி ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு வரும்போது சுற்றுப்புறம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் தேவை, மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையூட்டுற மாதிரியான பல விஷயங்களை நேரடியாக போய் செஞ்சுருக்கீங்க. அதன் மூலமாக இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு தேவைகள் அவங்களுக்கு இருக்குன்னு புரியுது. இன்றைக்கி ஒரு மாற்று
மாற்றம் தேவைப்படுது அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகள் தேவைன்னா வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு இடத்துலையுமே இந்த மாற்றங்கள் நிகழும் தான் எதிர்கால சந்ததியினர் வளமாக இருக்க முடியும்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வந்த 2 கொலை வழக்குகளில் ஒரு பெரிய துப்பு கிடைத்திருக்கிறது என்று நீதிமன்றத்தில் சிபிஐ இப்போது சொல்லியிருக்கிறது. வரிசையாக 5 பேர் ஆண்டுக்கு ஒருவர் இருவர் என சுட்டு கொல்லப்பட்டார்கள் கடந்த 4-5 ஆண்டுகளில். 2013 மராத்தியத்தை சார்ந்த நரேந்திர தபோல்கர், அப்படி வரிசை தொடங்குகிறது 13, 15, 17 என்று. நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ், மனுஷ் என்று 5 பேர். இந்த 5 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 5 பேரும் இந்துத்துவாவை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள். 5 பேரும் பகுத்தறிவாளர்கள். எனவே இந்த 5 பேரும் ஒரே மாதிரியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற போதே கொன்றவர்கள் ஒரு குழுவினராக இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. ஆனால் இன்று வரையில் அது துப்பு துலக்கப்படாமல் தான் இருந்தது. இவர்களினுடைய வயது வேறு வேறு, இவர்களினுடைய வாழ்நிலைகளும் வேறு வேறு. கல்புர்கிக்கு 82 வயது. கடைசியாக சுட்டு கொல்லப்பட்ட அந்த திரிபுராவினுடைய பத்திரிகையாளனுக்கு 28 வயது. எனவே 28 வயது இளைஞனை கண்டும் பயந்திருக்கிறார்கள், 82 வயது முதியவரை கண்டும் பயந்திருக்கிறார்கள். 5 பேரையும் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே மாதிரி துப்பாக்கியால் சுடப்பட்டுத்தான் இந்த 5 பேரும் இறந்து போயிருக்கிறார்கள். இதில் கோவிந்த் பன்சாரே என்பவர் ஒரு சாதாரண நிலையிலே இருந்து தானாக சொந்தமாக படித்து ஒரு எழுத்தாளராக வந்தவர். மராத்திய மாவீரன் சிவாஜியை பற்றிய ஒரு அருமையான புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றும் இஸ்லாமியருக்கு எதிரானவர் இல்லை. அவருடைய பீரங்கி படை தளபதியே ஒரு இஸ்லாமியர் தான். அவருடைய படையில், அவருடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் நிறைய இருந்தார்கள் என்பதையெல்லாம் கோவிந்த் பன்சாரே தன்னுடைய சிவாஜி என்கிற நூலில் விளக்கியிருக்கிறார். அந்த நூல் இப்போது தமிழிலும் வந்துவிட்டது. எனவே சிவாஜியை இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக ஒரு பிம்பமாக உயர்த்தி காட்டியவர்களுக்கு இந்த உண்மைகள் வெளிவருகின்றனவே என்கிற ஒரு கலக்கம், ஆதங்கம். கோவிந்த் பன்சாரே சாதாரண நிலையிலே ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாமல் தானே படித்து வந்த எழுத்தாளன் என்றால், கல்புர்கி மிகச் சரியாக நிறைய படித்த ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். எனவே வயது வேறுபாடும் இங்கே நிற்கவில்லை, தகுதி வேறுபாடும் நிற்கவில்லை. யாரெல்லாம் இந்துத்துவாவை விமர்சனம் செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற போதே இது மிக வெளிப்படையாக இது யாரால் செய்யப்பட்டிருக்கும் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் காவல்துறையினால், சிபிஐயினால் அவர்களை இன்று வரையில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலை மாறி இப்போது அதில் ஒரு செய்தியை நீதிமன்றத்தில் சிபிஐ சொல்லியிருக்கிறார்கள். கபு காழி என்று ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட சில உண்மைகளின் மூலம் ஒரு அதிர்ச்சி தருகிற ஒரு உண்மையை அவர்கள் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு சுட்டு கொல்லப்பட்ட நரேந்திர தபோல்கரும் 2017 செப்டம்பரில் இப்போது ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்னால் கொல்லப்பட்ட கர்நாடகத்தைச் சார்ந்த கௌரி லங்கேஷும் ஒரே துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது வந்திருக்கிற அந்த அதிர்ச்சி மிகுந்த செய்தி. ஒரே துப்பாக்கியால் என்றால் சுட்டவர்கள் ஒரே குழுவை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. நாம் எண்ணி பார்க்கிறோம். சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசினால், பகுத்தறிவு செய்திகளை சொன்னால், மூட நம்பிக்கைகளை எதிர்த்தால் துப்பாக்கிகளால் நீங்கள் சுட்டு கொல்லப்படுவீர்கள் என்கிற அச்சுறுத்தலாகத்தான் இந்த கொலைகள் இருக்கின்றனவா என்று தோன்றுகிறது. இன்னொரு கோணத்திலே பார்த்தால் 1948 ஜனவரி 30ஆம் தேதி காந்தியார் சுடப்பட்டார். காந்தியார் சுடப்பட்ட அந்த துப்பாக்கியில் இன்னமும் குண்டுகள் கொஞ்சம் மீதம் இருக்கின்றன போல் இருக்கிறது என்றும் தோன்றுகிறது. அவரும் ஒரு மதவாதியாலே தான் கொல்லப்பட்டார், இவர்களும் மதவாதிகளால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்போது ஏறத்தாழ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. சனாதன் சன்சன் என்கிற அமைப்பும்
இன்னொரு இந்து அமைப்பும் தான், இந்து ஜனாத்கிருதி என்கிற ஒரு அமைப்பும் இதில் தொடர்பு கொண்டிருக்கின்றன என்று தெரிய வருகிறது என்று தங்களினுடைய முதல் தகவல் அறிக்கையில் இப்போது சிபிஐ கூறுகிறது. இதிலிருந்தே அவர்களின் நோக்கம் என்ன என்றும் புரிகிறது. எனவே இது வெறும் தனி மனித கொலை அல்ல, தனி மனிதர்களுக்குள் நடந்த மோதலில் நிகழ்ந்த கொலைகளும் இல்லை, கருத்தின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிற கொலைகள் என்று புரிகிறது. என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில்? அவர்கள் எதனை எதிர்த்தார்களோ எதிர்க்கப்பட்டவர்களால் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இவர்கள் எல்லோருக்கும் உள்ளேயும் இருந்த ஒற்றுமையை நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். அனைவரும் இந்துத்துவ போக்கை எதிர்த்தவர்கள், மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர்கள். ஆகையினால் அந்த கொல்லப்பட்டதாக கருதப்படுகிற அந்த அமைப்பின் பெயரே சனாதன் என்று தொடங்குகிறது. சனாதனம் என்பது பழைய தர்மம் என்று சொல்லப்படுகிற வர்ணாசிரம தர்மம், அதாவது மனிதனை மேல் கீழ் என்று சாதியின் அடிப்படையில், வருணத்தின் அடிப்படையில் பிரித்து வைக்கிற அந்த போக்கு தான் இன்றைக்கு கொலையாக வந்து மாறியிருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. கருத்துக்கு கருத்தை முன்வைக்க முடியாதவர்கள், அரசியலுக்கு அரசியலை எதிர்வைக்க இயலாதவர்கள் துப்பாக்கிகளால் தங்களின் கோபத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதமான வன்மம், ஒரு வன்முறை. இந்த வன்முறை கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இத்தனை தாமதமாக அது பற்றிய செய்திகள் வரத் தொடங்கியிருக்கின்றன என்றால், ஒருவேளை வரப்போகிற தேர்தலுக்கு முந்தியதாக இந்த அறிவிப்புகள் இருக்கலாம். நாங்களும் இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுவதற்காகவும், நாங்கள் கவலையற்று இருக்கவில்லை, துப்பறிந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காகவும் இந்த தருணத்தில் இவைகளை பற்றிய செய்திகள் வருகின்றனவோ என்கிற ஐயமும் நமக்கு எழாமல் இல்லை. இன்னமும் கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி போன்றவர்களினுடைய அந்த மரணத்துக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து விசாரித்தால் இந்த உண்மைகள் வரலாம். அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற காளி என்கிறவரை 30ஆம் தேதியிலிருந்து காவல்துறை தன்னுடைய காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த விசாரணைக்கு பிறகு வேறு சில உண்மைகளும் வரலாம். உண்மையிலேயே அந்த விசாரணையினுடைய செய்திகள் வெளிப்படுமானால் இன்னும் பலரும் கொல்லப்பட இருந்திருப்பார்கள் என்பதும் நமக்கு புரியும். மிக அண்மையில் தமிழ்நாட்டில் கூட எழுத்தாளர்கள் தங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிற நிலை இங்கே உருவாகியிருக்கிறது. இவ்வளவுக்கும் வடநாட்டில் இருப்பதைப் போல தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு மதவாதம் எளிதில் தலை தூக்கிவிட முடியாது. இது பெரியார் மண் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் இங்கேயும் எழுத்தாளர்களுக்கு மிரட்டல்கள், ஆபாச சொற்கள், வசைகள் வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கவிதை எழுதியதற்காக மனுஷபுத்திரன் மீது மிக கடுமையான வசைபாடல்களும் மிரட்டல்களும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக வந்து கொண்டிருந்ததையும், அவர் காவல் நிலையத்துக்கு போய் காவல்துறை ஆணையரை பார்த்து இதன் மீது ஒரு புகார் கொடுத்து வந்திருப்பதையும் நாம் அண்மையிலே பார்த்தோம். எனவே நரேந்திர தபோல்கரும் கல்புர்கியும் கோவிந்த் பன்சாரேயும் தமிழ்நாட்டிலும் வந்து விடுவார்களோ, இங்கும் சுட்டு கொல்லப்பட்டு விடுவார்களோ என்கிற ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இனிமேல் நீங்கள் பகுத்தறிவு பேசினால் உங்கள் மீது துப்பாக்கி கொண்டு பாயும். நீங்கள் மதத்தை பற்றி விமர்சனம் செய்தாலே உயிரோடு இருப்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலையை நோக்கித்தான் ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற அளவுக்கு ஒரு விதமான மிரட்டல்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கின்றன. இந்த 5 பேரும் கொல்லப்பட்ட முறை ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் முதலாக 2013 கொல்லப்பட்ட நரேந்திர தபோல்கரினுடைய வழக்கில் இப்போதுதான் இந்த சிறிய முன்னேற்றமே ஏற்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த வழக்கு பற்றிய எந்த செய்திகளும் வெளிப்படவில்லை. எனவே இதனை கண்டுபிடிக்க ஒரு 5 ஆண்டுகள் மத்திய காவல்துறையினால் கூட இயலவில்லை என்றால் முயற்சிகள் நடைபெறவில்லையா அல்லது முயன்று தோற்றிருக்கிறார்களா என்கிற கேள்விகளெல்லாம் நமக்குள் எழுகின்றன. இந்த சமூகம் இந்த ஆட்சியில் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. கருத்துரிமைக்கு இங்கே இடமில்லாமல் இருக்கிறது. எந்த நேரமும் யாரும் சுட்டு கொல்லப்படுவோம் என்கிற எண்ணமும் அச்சமும் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எப்போதும் எந்த ஒரு தேசத்துக்கும் பெருமை தேடித்தராது. அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. அதை ஒட்டித்தான் நாம் இந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது வந்திருக்கிற துப்பு துலக்கப்பட்டிருக்கிற இந்த செய்திகள் கூட தொடர்ந்து
ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நீதி கிடைக்குமா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை. நீதி கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தவிர நம்மால் ஆகக்கூடியதாக இப்போதைக்கு ஏதுமில்லை. ஆனாலும் ஒன்று உறுதி, மிரட்டல்களால் கருத்துரிமையை எப்போதும் முறியடித்து விட முடியாது. உண்மைகளை துப்பாக்கி குண்டுகளால் கொன்றுவிட முடியாது. உண்மைகள் மறுபடியும் மறுபடியும் உயிர்த்து எழும். என்றென்றைக்கும் அந்த குரல் ஓங்கி முழங்கும். இந்த மிரட்டல்களுக்கும் வன்முறைகளுக்கும் நீதியும் நியாயமும் ஒரு நாளும் பணிந்து போனதில்லை, போகவும் வரலாறு இல்லை. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் நம்ம எல்லாரையுமே பாதித்த ஒரு விஷயம் பற்றி பேசணும். குறிப்பாக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர்களை பார்த்து ஃபாசிஸ்ட் பிஜேபி ஒழிக என்று சொல்லிய சோஃபியா மாணவிக்கு அளித்த தண்டனை சட்ட ரீதியாக செல்லுபடியான ஒன்றுதானா, கொடுக்கப்பட்ட தண்டனை சரிதானா என்பது குறித்தான சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக குடியரசு, மக்களுக்கான அரசு. ஏன் இதை சொல்கிறேன்னா, குடியரசு என்றாலே அது மக்களுக்கான அரசு. ஜனநாயகம் என்பது முழுமையான உரிமை உள்ள ஒரு நாடு, மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அரசு. அப்படி தான் நம்ம இந்த ஜனநாயகத்தையும் குடியரசையும் நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த ஜனநாயக நாட்டில் கருத்துக்களை சொல்வதற்கு ஆன உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா? கடந்த சில நாட்களாகவே தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே அல்லது பத்திரிகைகளிலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இது நான் பார்க்கிறேன். ஏன் என்று கேட்டால், இந்த நாடு நமக்கென்று சில அடிப்படை உரிமைகளை கொடுக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படை சட்டங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடியவை தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஆதாரமான உயிர் நாடியான ஒரு விஷயம். அப்படி இருக்கையில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த அளவிற்கு என்கிற ஒரு கேள்வியைத்தான் மாணவி சோஃபியாவின் வழக்கு கிளப்பி இருப்பதாக நான் நினைக்கிறேன். சர்ச்சிலிடம் மிக சூடான கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நான் உங்கள் கருத்தோடு ஒத்துப்போகவில்லை, ஆனாலும் மாற்று கருத்து சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் மதிக்கிறேன் என்று சொன்னார் வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போது மாற்று கருத்தை சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்பது அவசியமாகிறது. ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிறவங்க, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா, விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய பக்குவத்தை பற்றியோ பக்குவமின்மை பற்றியோ பேசுகிற விவாதம் அல்ல. இருந்தாலும் சர்ச்சில் சொன்னதை இந்த நேரத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஃபாசிஸ்ட் பிஜேபி ஒழிக என்று அந்த பெண் சொன்னது இன்றைக்கு எந்த விதமாக மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எனக்கு கொலை மிரட்டல் விடுகிற அளவிற்கு வரும் அப்படின்னு ஒரு கற்பனை வாதத்தை முன்வைக்கிற அளவிற்கு இது வந்திருக்கிறது. மாணவி செய்தது சரியா தப்பா அப்படிங்கிறதுல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது எக்ஸ்பிரஸ் பண்ணுவதற்கான உரிமை, கருத்து சுதந்திரம் உண்டா என்று கேட்டால், நம்முடைய அரசியல் சாசனத்தில் 19வது பிரிவு ரொம்ப அழகாக சொல்லுது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதில் எக்ஸ்பிரஷனில் ஒரு ஃபார்ம் தான் இது. எனக்கு தோணுகிற ஒரு விஷயத்தை, நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை, நான் கருதுகிற ஒரு விஷயத்தை, நான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கான உரிமை. எனவே அப்படி ஒரு கோஷம் எழுப்பியிருக்கிறார். அப்போது ஒரு ஏர்கிராஃப்டில் நடந்த ஒரு விஷயம், அந்த விஷயம் குறித்து கொண்டு வந்து விமான நிலையத்திலே ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அங்கே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட தலைவர் உடனடியாக விமானியின் அறைக்கு தகவல் அனுப்பி
அந்த பைலட்டிடம் சொல்லி, கேப்டன் அவர்களிடம் சொல்லி இது குறித்து புகாரை பதிவு செய்திருக்க வேண்டும். அல்லது மாணவி சோஃபியா தவறாக நடந்திருந்தால், அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருந்தால், அல்லது மிகப்பெரிய அதிர்வை அந்த விமானத்திலே உருவாக்கி இருந்தால், தவறாக இருந்தால், இப்படி இத்தனை இருந்தால்கள் இருந்திருந்தால் அதனை சொல்ல வேண்டிய இடம் விமானி, அந்த கேப்டன் அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புகார் அவர் கொடுத்திருக்க வேண்டும். சரி, அது வேண்டாம். இதுவரைக்கும் அந்த விமானத்தின் கேப்டன் கொடுக்கல, பைலட் வந்து இதுவரைக்கும் நம்ம கொடுக்கல. சரி, சக பயணிகள் அத்தனை பேர் இருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ஏர்கிராஃப்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ ரோஸ் மினிமம் எவ்வளோ ரோஸ் இருக்கும், ஒரு ரோக்கு எத்தனை சீட் இருக்கும் எல்லாம் தெரியும். அப்போ இவ்வளவும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு விமானத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பெண் செய்தது குறித்து சோஃபியாவின் முழக்கம் தங்களை பாதித்ததாகவோ, அமைதியை கெடுத்ததாகவோ, சதி செய்வதாகவோ எந்த ஒரு விமான பயணியும் அந்த விமானத்திலே பயணம் செய்தவர்களில் ஒருத்தர் கூட புகார் கொடுக்கவில்லை. ஆக பாதிக்கப்பட்ட தலைவரும் புகார் கொடுக்கவில்லை, பயணிகளும் புகார் கொடுக்கவில்லை. அப்படியானால் அங்கே நடந்த ஒரு சம்பவத்திற்கு விமான நிலையத்திலே வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? திரும்பி வருகிறார் அந்த பெண்மணி, விமானத்திலிருந்து இறங்கி வருகிறார். நம்முடைய மிக பக்குவம் வாய்ந்த தலைவர் அங்கே இருந்து கேட்குறார், நீ எப்படி அப்படி கோஷம் போடலாம்? அதாவது அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டதாக இல்லை, இந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நிறைய ஊடகங்களில் வந்திருக்கிறது, எல்லா தொலைக்காட்சிகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா how vehemently she argues, not the student, the research scholar Sophia. ஆனால் இந்த தலைவர் எப்படி அப்படி ஒரு குதிச்சுக்கிட்டு சண்டைக்கு போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் எக்ஸ்பிரஷனில் என்ன சொல்கிறோமோ அதே விஷயம் இங்கேயும் பொருந்துகிறது. மாற்றுக்கருத்தை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் சமீப காலமாக நாம் பார்க்கிறோம், மாற்றுக்கருத்து உள்ள அனைத்து நபரது குரல் வளைகளும் நெரிக்கப்படுகின்றன. அப்போ கருத்து சொல்லக்கூடாதா? ஒரு ஜனநாயகம் சீராக இருக்க வேண்டும் என்றால், குடியரசின் ஆட்சி தழைக்க வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக்கருத்துக்கு அங்கே கட்டாயமாக இடம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சம்பவத்தை உற்று நோக்குகிற பொழுது நமக்கு தெரியும், ஐஐடியில் வந்து அந்த பெரியாரிஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து டீரெக்கக்னைஸ் பண்ணனதாகட்டும், அல்லது வெமுலாவின் மரணமாகட்டும், அல்லது யாரொருவர் எதிர்ப்பு குரலை காட்டினாலும் உடனடியாக அவர்கள் மீது கைது நடவடிக்கைகள் தொடருவதாகட்டும், எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு குரல் மட்டுமே ஒலிக்க வேண்டும், அந்த ஒரு குரலுக்கு எதிர்ப்பு குரல் எதுவும் இருக்கக்கூடாது என்கிற நிலையிலே இந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. எனவே மாணவி சோஃபியா சொன்ன அந்த விஷயம் நிச்சயமாக சட்டத்தின் அடிப்படையிலே இல்லை. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால், ஒரு தீர்ப்பு வழங்குகிற நீதிபதி இந்த குற்றச்சாட்டுக்கு, அந்த அம்மா என்ன சதி செஞ்சாங்களா ஏர்கிராஃப்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த சோஃபியா, இல்லை அந்த இடத்துல வந்து ஹார்மனியை டிஸ்ஹார்மனிக்கான வழியை அவங்க பண்ணினாங்களா, ஒரு கலகம் விளைவித்தாரா? நத்திங் ஆஃப் தட் சார்ட். அப்போ தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு கூட உரிமை இல்லையா? எனக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வருகின்றது. திரு அண்ணாதுரை அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு உரையாற்ற சென்றிருந்தார். அதில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு குரூப் இருந்தாங்க. அவர் உள்ளே வருகிற பொழுது மாலைகளோடு மரியாதைகளோடு திரு அண்ணாதுரை அவர்களை அழைத்து வருகிறார்கள். அவர் உள்ளே வந்தவுடனே எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த மாணவர்கள் பட்டாசுகளை போட்டு விட்டு வெடிக்க வச்சிடறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய முறை வருகிற பொழுது நம்முடைய பெருமைக்குரிய திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறார். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பூங்கொத்துகளும் மாலைகளும் பொன்னாடைகளுமாக என்னை வரவேற்றார்கள். ஆனால் இன்னும் சில நபர்களோ மிகுந்த அன்போடு என்னுடைய வருகையை பட்டாசை வெடித்து வரவேற்றார்கள் என்று சொன்னார். அதுதான் ஒரு தலைவருக்குரிய ஒரு பண்பாக இருக்க முடியும். மாற்று கருத்து சொன்ன கூட சொல்லுங்க, இட் இஸ் யுவர் ரைட் என்று சொல்லுகிற பக்குவம் இருந்திருக்க வேண்டும். எனவே இது சரியா தவறா என்று பார்க்க வேண்டியதும் நீதிபதியின் கடமை.
அந்த பொண்ணு ஆராய்ச்சி மாணவி, அவளை கொண்டு போய் ஜெயிலில் போடணும், 15 நாள்னு போடுறதுக்கு என்ன குற்றம் செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இன்றைக்கு இருக்கிறது. இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கருத்துக்களை, அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. மனதை தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பத்ர் மொஹிதீன் அவர்கள். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் பயத்தை எப்படி போக்குவது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நான் சொன்னது போல் ஒரு 20 வயது இளைஞன், அதாவது திருமணம் ஆக போகுது, அந்த இளைஞன் அம்மா மடியில் படுத்திருக்கிறார். திருமணம் ஆன பிறகும் அம்மா மடியில் படுத்திருக்கிறார். கேட்டால் அம்மா 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 அம்மான்னு இருக்கிறார். இது முறையாது. பின்னுக்கு ஏன் திருமணம் முடித்தீர்கள் என்று மனைவி கேட்பாளா மாட்டாளா? கேட்கல நியாயம் இருக்கிறது அல்லவா? திருமணம் ஆகிவிட்டு என் அம்மா மடியில் படுக்க வேண்டியிருக்கிறது, படுக்க வேண்டிய இடம் வேறு. நீங்கள் அம்மா மடியில் படுத்திருந்தால் கேட்டால் பயங்கிறது. அம்மா அந்த குழந்தையை அப்படி வளர்த்ததுனால் இந்த பிரச்சனை. அது தனியே படுக்க வைத்து தான் பிரச்சனை வந்திருக்காது. எப்போ நான் கூடவே படுக்க வைத்திருந்தனால் பயந்து 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 கூட பயப்படுது குழந்தைகள் பயப்பட வேண்டியதான், பயப்பட தான் செய்யும். அந்த வயது வரும்போது நாம் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது குழந்தைகள் அம்மாவிடம் படித்தான் ஆக வேண்டும் என்பது வேறு, படுக்க ஆசைப்படுவது என்பது வேறு, பயத்தால் படுப்பது என்பது வேறு. ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கின்றது. அது வேறு இது வேறு. நம்ம அதை நினைக்கக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் நாம் சில கஷ்டங்கள் வரும், அதுக்கு நாம் மாற்றப்பட்டு அதுக்கு நம்ம இது பண்ணி நாம் என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு சரியாகிறதுக்காக நாம் அதை செய்கிறதுனால வந்த வினைகள் தான் இவை. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், அதுபோல் ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாம். பயமாக இருந்தால் அப்பா ஃபோட்டோங்க இருக்குது பார்த்துக்கோ. இதுபோல் நாம் சில அஷூரன்ஸ் மூலமாக அந்த குழந்தைகளை பயத்தை நீக்கணும். என்னால் அந்த குழந்தை எப்பொழுதும் பயப்படாது, எந்த இருட்டை பார்த்து பயப்படாது, எதை பார்த்து பயப்படாது, இந்த இமேஜினை பற்றி பயப்படாது, அங்கே பெய்வது பிசாசு வந்து பயப்படாது. அதாவது இதில் பெய் ஒன்று ஆடுதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தம் சொன்ன மாதிரி வேப்ப மரத்தில் பெய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வைத்தார்கள்லாம், அதுபோல் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இருட்டை பார்த்து பயப்படாது, எந்த பேயும் பயப்படாது. இன்னும் பேய் பார்த்து பயப்படுவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள், பேய் பிசாசு என்று. தேவையில்லை. ஆகவே இதுபோல் நாம் ரீஅஷூரன்ஸ் மூலமாக அந்த சின்ன சின்ன இதை நாம் அதை நீக்கிவிடலாம். இன்னொன்று அடுத்தபடியாக இன்னொரு டெக்னிக் உண்டு, அதாவது கவுண்டர் கண்டிஷனிங் மெத்தட் என்று. இந்த கவுண்டர் கண்டிஷனிங் மெத்தட் என்று என்ன என்றால், அதுதான் அவர் ஜான் பி வாட்சன் என்ன கூறினார் என்றால், அதை பற்றி ஒரு விளக்கம் கூறுகின்றார். ஒரு மனிதனுக்கு பயம் எப்படி வருகின்றது, ஒரு தூண்டுதல் வருகின்றது. ஒரு தூண்டுதல் வரும்போது அந்த தூண்டுதல் ஒரு அதாவது ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான விளைவை விளைவிக்கும் போது நமக்கு பயம் ஏற்படுகின்றது. அதே தூண்டுதல் அந்த கஷ்டத்தை உண்டு பண்ணாமல் ஒரு இன்பத்தை விளைவித்தால் நமக்கு அந்த பயம் வராது என்று கூறுகின்றார். இதுதான் அவருடைய ரிசர்ச். அதாவது ஒரு குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கொம்பு ஒன்று, ஒரு சிவப்பு கலர் கொம்பு ஒன்று கீழே விழுது. கீழே விழுந்த உடனே ஒரு கீழே பெரிய பானை இருக்குது. அந்த பானையிலிருந்து டம்மான்னு சத்தம் வருது. சத்தம் குழந்தை அழுது, பயந்து அழுது. அன்று அழுத குழந்தை அதன் பிறகு எப்போ அந்த கொம்பை பார்த்தாலும் அந்த குழந்தை பயப்படுது. ஏன் பயப்படுது? அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த கொம்பு கீழே விழுந்து அந்த பானையில் அடிபட்டு பானை வெடித்தது டவால்னு. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன, அந்த கொம்பு கீழே விழுந்த உடனே பானை சத்தம் கேட்குன்றது. அந்த குழந்தைக்கு அதான் தெரியும். பானையில் அடிபட்டு பானை உடைந்தது அந்த சத்தம் என்று அது குழந்தைக்கு தெரியாது. அந்த கொம்பு கீழே விழுந்தவொடனே டமால் சத்தம் கேட்கும். அந்த கொம்பை பார்த்தோன்னு குழந்தை பயப்படுது. என்ன பயத்தில் மனதில் என்ன நினைக்கின்றது, டமான் சத்தம் வரும் என்று அது நினைக்கின்றது. அது நாள் ஆக ஆக அதை நாம் சொல்லித்தரதனால், அந்த பயத்தை கட்டுப்படுத்தாதனால் அந்த குழந்தை எந்த கொம்பை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிது. அதன் பிறகு அந்த சிவப்பு கலர் பார்த்த உடனே சிகப்பை பார்த்து குழந்தை எந்த சிகப்பு பார்த்தாலும் பயப்படும் குழந்தை. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதாவது அப்ராக்சிமேஷன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்று தெரிந்து கொஞ்சம் இந்த குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்படும்போது அதில் இருந்து பள்ளிக்கு போய் சேர்ந்து பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் வரை உள்ள நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக நாம் ஐராக்கி பிரகாரம் நோட் பண்ணி அதில் எதுவாக இருக்கும் என்று அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும். இதற்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆக வேண்டும் நீங்களே
யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் முடிய சமாச்சாரம் அது. இப்படி தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். ஸோ இதுபோல் கொண்டு வந்து அந்த குழந்தையை சரி பண்ண பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு போக ஆரம்பித்தது. இது சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் என்று பெயர். இது மூலமாக இது ஒரு டெக்னிக். இது மூலமாக அந்த குழந்தையை பள்ளிக்கு பயத்தை போக்கி விடலாம். இதுபோல் இன்னும் சில டெக்னிக்கள் இருக்கின்றது. இன்னும் சில டெக்னிக்கல் இருக்கின்றது. அதாவது சில குழந்தை இன்னொரு குழந்தை பயப்படுகின்றது. எது? அப்பாவை பார்த்து பயப்படுகின்றது, தகப்பனை பார்த்து பயப்படுகின்றது, டேடியை பார்த்து பயப்படுகின்றது. குழந்தை பிறந்த பொழுது அவர் இருந்தார். குழந்தை பிறந்த பிறகு அவர் வெளிநாடு சென்று விட்டார். சென்று ஒரு 3 ஆண்டுகள் கழித்து வருகின்றார். வந்த பிறகு குழந்தையை பார்க்கின்றார். குழந்தை அம்மாவிடம் இருக்கின்றது, மற்றவர்களை பார்த்து இருக்கின்றது. ஆனால் தந்தையிடம் வர பயப்படுகின்றது. தந்தை பார்த்து அலறுகின்றது, பயப்படுகின்றது. தந்தை பார்த்தோடனே ஒரே சத்தம் போடுது, ஆள ஆரம்பிச்சிருது. தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாத காலம் தான் இருப்பார். ஒரு மாதத்தில் மறுபடியும் வெளிநாடு செல்ல இருக்கின்றார். அவருக்கு எப்படி இருக்கும்? தன் குழந்தையை தன்னிடம் வருவதில்லை என்று அவர் வேதனைப்படுகின்றார். அதுபோல் அந்த குழந்தைக்கு பயம் இருக்கின்றது. அது வர மறுக்கின்றது. நான் வரமாட்டேங்கிறது அழ ஆரம்பிச்சிருது. அதுக்கு மேலே அவர் கிட்ட போய் குழந்தை தொட முடியல. ஸோ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் ஃபீடிங் டெக்னிக்னு ஒன்று இருக்கின்றது. ஸ்டிமுலஸ் ஃபீடிங் டெக்னிக் என்று இருக்கின்றது. அந்த டெக்னிக் மூலமாக அந்த குழந்தையை நாம் அந்த பயத்தை நீக்கிவிடலாம். அது எப்படி என்றால், அது ஒரு குழந்தை அம்மாவிடம் பழக விடுறது. அந்த குழந்தை அம்மாவிடம் சாதாரண விளையாடி கொண்டு இருக்கும். அம்மாவையும் குழந்தையும் விளையாட விட்டுறது. அந்த அம்மா விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தை விளையாடிட்டு இருக்கும். குழந்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். அந்த குழந்தை என்ன செய்யும்? அம்மாவை பார்க்கும், விளையாடும். அம்மாவை பார்க்க விளையாடும். அப்பொழுது வேறு ஒரு அந்த குழந்தைக்கு தெரிந்த ஒருவரை, மிகவும் பழகின ஒருவரை உள்ளே அனுப்ப வேண்டும். இவர் உள்ளே வர வர இந்த அம்மாவை நகர்த்திக்கிட்டே இருக்க வேண்டும். ஸ்டிமுலஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஃபேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டிமுலஸ் ஃபேடிங் டெக்னிக் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அம்மாவை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையை நோக்கி வந்துகிட்டு இருக்கணும். மதர் குழந்தையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கணும். ஸோ இவ்வாறு போகும்போது அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யும்? அம்மா மெல்ல 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 நகர்ந்து விடுவார்கள். இவர் புதுசாக வந்தவர் மெல்ல மெல்ல குழந்தையிடம் கிட்ட நினைக்கிறார். இந்த குழந்தை இவரை பார்க்கும், விளையாடும், அம்மாவை பார்க்கும். இவரை பார்க்கும், முறைக்கும், விளையாடும், அம்மா அப்பா சிரிக்கும். இதுபோல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த டெக்னிக்கினுடைய அதாவது எவ்வாறு இருக்கு என்பதை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். அடக்குமுறையாகும் அடக்கமுறை. பெரியார் கற்றுக் கொடுத்ததும் அண்ணா கற்றுக் கொடுத்ததும் அடக்கமுறைதான். அந்த அடக்கமுறையைத்தான் நான் பின்பற்றி வருகிறேன். அடக்கமுறையும் ஒரு எல்லையை தாண்டினால் கூவாக மாற நீண்ட நேரமாகாது. அந்த எழுத்து முழு எழுத்தளவில் கூட மாறுவதில்லை. கொஞ்சம் கோடு மேலே ஏறினால் அடக்கமுறை அடக்குமுறையாகிறது.